வணக்கம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசன் அவர்கள் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர்களை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண சபை ஆணையாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சங்கு கூட்டணியைச் சேர்ந்த எஸ் மயூரனும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பி குகதாசன் அவர்களும் முன்மொழியப்பட்டனர். இதில் சங்கு கூட்டணியைச் சேர்ந்த மயூரனுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 5 உறுப்பினர்களும் சங்கு கூட்டணியைச் சேர்ந்த 5 உறுப்பினர்களும் மொத்தமாக 10 உறுப்பினர்கள் மயூரனுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். தமிழரசு கட்சியைச் சேர்ந்த குகதாசனுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 1 உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த 1 உறுப்பினருமாக மொத்தமாக 10 பேர் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த குகதாசனுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 1 உறுப்பினரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலையாக செயற்பட்டனர். அத்தோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த ஜோகநாதன் கல்யாணி என்பவருக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. போட்டியிட்ட 2 வேட்பாளர்களும் தலா 10 வாக்குகள் பெற்ற நிலையில் திருவுளச்சீட்டு மூலம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொ குகதாசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த ராமநாதன் ஜோகேஸ்வரன் 11 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 28 உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 8 உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் 7 உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 6 உறுப்பினர்களும் சங்க கூட்டணி சார்பில் 5 உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா ஒரு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு இடம்பெறும். அதாவது ரகசியமாக உறுப்பினர்களே நாங்கள் இன்றைய என்னுடைய இந்த தெரிவாறு கேட்டுக்கொள்வோம். உங்களோட பெயரை சொல்ல வேணும். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மீசாலை வடக்கு ராமாவில் வட்டாரத்தில் போட்டியிட்டு வட்டாரத்தை வெற்றி பெற்ற பொன்னையா குகதாசன் ஆகிய நான் இன்று சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் தெரிவிலே தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். அதற்கு முதற்கான எனது வாக்களித்த அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இன்று நடைபெற்ற தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு கூட்டத்திலே உபதவிசாளராக என்னை தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு சென்ற வருட பிரதேச சபை ஆட்சி காலத்தில் நான் 4 வருடங்கள் இந்த சபையில் பிரதேச உறுப்பினராக வேலை செய்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் தென்மராட்சி பிரதேசத்தை முன்னிலைப்படுத்தி 17ஆம் வட்டாரத்தில் நாவல்பள்ளி வட்டாரத்தில் போட்டியிட்டேன். அதாவது யாழ் மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் 1350 வாக்குகள் எனக்கு கிடைத்தது. சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. இன்றைய இந்த தெரிவின் பொழுது துரதிருஷ்டவசமாக தவிசாளராக எங்களுடைய அணி சார்பிலே மயூரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் அவருக்கு வாக்களிக்காமல் நடுநிலை வைத்த காரணத்தினாலே அவர் தவிசாளராக வருகின்ற வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி செயல்பட்ட காரணத்தினால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார். சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளராக
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் மகன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தெரிவு எங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் 2 சந்தர்ப்பங்களிலே நாங்கள் திருமணச்சூட்டிலே 2 சபைகளை இழந்திருக்கிறோம்.